கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதுவரை கொடுக்காத ஒரு செய்தி, அவனுடைய தலைப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இரவல் கேட்கும் தேவன். இரவல் கொடுத்தவரை இரவல் கேட்கிறார். இல்லை என்றால் விடுவாரா? இரவல் கொடுத்தவர் இரவல் கேட்கிறார். யாராவது 5 சவரி நகையோட பிறந்தீங்களா? விட்டுருங்க. ஒரு நாள் உலக வித்துட்டு போக சமயத்தில் தாலியாக கொடுப்பாங்களா, போட்ட மோதிரத்தையாக கொடுப்பாங்களா? கடைசி அதை எடுத்துகிட்டு தான் விடுவாங்க. அப்போனா இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வந்ததை கொண்டு போகிறது கொடுத்த இந்த உயிர் எதற்காக? அவருக்கு வாழ்கிறதுக்கு அவர் கொடுத்த உயிர். இறைவன் கொடுத்த இரவல். இரவல் கொடுத்த இறைவன் கேட்கின்றார், இரவல் கேட்கின்றார். இல்லை என்று சொல்ல நமக்கு ஒரு உரிமை இருக்கிறதா? நான் பிரசங்கத்தை பண்ண படிக்க எனக்குள்ள ரொம்ப ஒரு கண்ணீராக வந்துட்டு இருந்து, இரவல் கொடுத்த ஆண்டவர் எல்லாம் அவருக்கு சொந்தம். நம்ம வாங்குற மூச்சு போனால் போச்சு, வாழ்க்கை வாங்குற மூச்சு கூட அவருக்கு சொந்தம். வேறு என்னதான் சொந்தம் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை சொந்தமாய் கொடுத்த ஆண்டவர் எனக்கு கேட்கிறாரு, இரவல் தருவியா? லென் மீ, கேன் யூ லென் மீ? இரவல் கொடுப்பாயா? நான் தலைப்பை நான் எடுத்துட்டு எங்கடா இருக்கு இந்த வசனம்? இரவல் கொடுத்தாரா? இரவல் கேட்டாரா? அனைத்தையும் படித்த ஆண்டவர் இரவல் கேட்டாரா? கண்டுபிடிச்சேன். ஒரு படகை இரவல் கேட்டாரு, ஒரு வீட்டை இரவல் கேட்டாரு, ஒரு கழுதை இரவல் கேட்டார். எல்லாத்தையும் விடுங்களேன், ஒரு கல்லறையே இரவல் கேட்டாரு. கைத்தட்டுங்க பார்க்கலாம். நமக்கும் ஆண்டவர் கடையில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம இரவல் வாங்குவோம், கொடுக்க மாட்டோம். அது மாதிரி இரவல் தந்தவங்க வச்சிருந்த பத்திரமா திரும்ப கொடுக்க மாட்டோம், ஏதோ ஒன்று டேமேஜ் பண்ணி தான் கொடுப்போம். ஆனால் எங்கள் ஆண்டவர் இரவல் கேட்கிட்டவர், இரவலாய் கொடுத்தவர் திருப்பி கொடுக்க சமயத்தில் வித்தியாசமாக கொடுப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். பின்பு அவர் கன்னேசரத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரை 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கடலருகே திரளான ஜனங்கள் நின்றார்கள். எதற்காக? வசனத்தை கேட்கும்படி. ஆனால் சீமோன் பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்கான்? வலையை பழுது பார்த்துட்டு இருக்கான். அந்த பிரசங்கம் மேலே அவருக்கு அக்கறை கிடையாது. ஆனால் வலையை அவர் அலசி கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கை என்ன அடிச்சது தெரியுமா? இரவெல்லாம் பிரயாசப்படுங்க, பெஸ்ட் ஃபிஷர்மேன். ஆனால் இன்னைக்கு காலையில் ஒன்றும் இல்லாமல் நின்றுட்டு இருக்காரு. காலி படகு, கிழிஞ்ச வலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் கேட்கும் பொழுது கொடுக்குறது கொண்ட என்னமா இருக்குது? காலி படகு தாம்மா இருக்குது, கிழிஞ்ச வலை தாம்மா இருக்குது, நொந்து போன ஒரு வாழ்க்கை தாம்மா இருக்குது, ஒரு கண்ணீர் தாம்மா இருக்குது, கவலை தான் இருக்குது, ஏழ்மை தான் இருக்குது, வறுமை தான் இருக்குது, ஏமாற்றம் தான் இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி தான் இருக்குது. அதை தான் கேட்குறாரு ஆண்டவர். கேட்குற உலகத்தை படைச்சவர் ஆண்டவர் கேட்குற சமயம் கொடுக்கறதுக்கு கொண்ட என்ன இருக்கு? புரோக்கன் ஹார்ட், புரோக்கன் ஹார்ட், உடைஞ்ச உள்ள, நொந்து போன இதயம், தோற்று போன ஒரு வாழ்க்கை, ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை, ஒரு விரக்தின்னு சொல்லுவாங்க, வெறுப்பான ஒரு வாழ்க்கை, வாழத்தான் வேணுமா என்று கேட்குற ஒரு வாழ்க்கை. அதையே கொடுன்னு கேட்குறாரு, அதையே தான் கொடுன்னு கேட்குறாரு. ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி இஸ் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உன் வாழ்க்கையின் கடைசி கட்டம் என் ஆண்டவருக்கு ஆரம்பம். உன் வாழ்க்கை முடிந்த கதைகள்ல அது ஒரு தொடர் கதை. இங்கே பேதுருடைய வாழ்க்கை முடிகிறது, அவனுடைய வியாபாரம் முடிகிறது. எல்லா நாளும் நிறைய பிடிச்சிட்டு போகிறவன் இன்னைக்கு பீட்டருடைய கம்பெனி திவால் ஆயிட்டு, ஃபிஷிங் கம்பெனி திவால் ஆயிட்டு, எம்டி படகு, புரோக்கன் நெட் எம்டி படகுல அவன் நின்றுட்டு இருக்கிறான். எல்லாரும் பிரசங்க கேட்க வந்தாங்களே, they came to hear the word. ஆனால் பீட்டர் வேர்டு கேட்க வரல, மீன் பிடிக்க வந்தவன். இத்தனை 1000 பேர் ஆண்டவர் நெருக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் கடலுக்குள்ள படகை வச்சு படகுல உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ நெருக்கத்தினால, அந்த நெருக்கத்தின் மத்தியில் ஒருத்தனை கண்டுபிடிச்சார் பாருங்க. அல்லையா சொல்லிருக்கலாம்? இல்லை, நீ பெரிய கூட்டத்தின் மத்தியில் நின்று கொண்டு இருக்கலாம், ஆனால் உன்னை கண்டுபிடிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அவருக்கு அழகான கண்கள் இருக்கிறது உண்மைதான். என் அலங்கோலத்தையும் பார்ப்பாரு. வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையில்
சோர்ந்து போன நிலவரத்தையும் பார்ப்பாரு. இவன் இனி வேண்டாம், இந்த வேலை வேண்டான்னு விட்டு போகல. அவனுக்கு நம்பிக்கை இருந்தனால வலைய அலசிட்டு இருந்தான். உன் வாழ்க்கையில் வேண்டான்னு நீ சுருட்டி வச்ச ஆளாக இருந்துக்க மாட்ட. ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. எதில் நம்பிக்கை இருக்குது? என் திறமை மேலே நம்பிக்கை இருக்குது, என் வலை மேலே நம்பிக்கை இருக்குது, என் படகு மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இன்னும் அவன் அலசி கொண்டே இருந்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், இந்த படகை எனக்கு கூட. ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது, லெண்ட் மீ யுவர் போட். நீ வேண்டாம்னு படகை விட்டுட்டு வலையை தான் பார்த்துட்ருக்க. படகை நீ பார்க்கல, வலையை தான் பார்த்துட்ருக்கிற. அந்த நீ தள்ளி விட்டு அபேண்டன் போட், அதுதான் எனக்கு வேணும். உன் வாழ்க்கையில் எது முடியாது, நடக்காது, கூடாது, நடக்காதுன்னு தள்ளி வச்சிருக்கியோ அதை எடுத்து பெரிய காரியம் நான் உனக்கு செய்ய போகிறேன். வாட் யூ குட் நாட், மை காட் கேன். உன்னால் முடியாதுன்னு சொல்லி ஒரு வியாபாரத்தை நீ தள்ளி வச்சுருந்துருக்கலாம். உன்னால் முடியாதுன்று ஒரு லேண்டை தள்ளி வச்சுருக்கலாம். ஒன்றுமே இனிமேல் கட்ட முடியாதுண்டு, உனக்கு முடியாதுன்று குடும்பத்தின் ஒரு ஆளை நீ தள்ளி வச்சுருக்கிறா. அவங்க நீ சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு. அதுதான் எனக்கு வேணும்னு கேட்குறார். எங்கள் ஆள் ரொம்ப திறமை உள்ளவர். மனுஷனால் முடியாது, என் தேவனால் கூடும்ல. ஒன்னால் முடியாது, உங்கள் தேவனால் முடியல. இந்த நேரத்தில் ஒன்னால் எது முடியாதுன்னு நினச்சிட்ருக்கியோ அது முடியும், கூடும், நடக்கும், கிடைக்கும். அதை எனக்கு கொடு, அதை எனக்கு கொடு. எது முடியாது நீ தள்ளி வச்சிருக்க பாரு, அதை எனக்கு கொடு. என்ன, நான் எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்துருக்குறேன், எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்துறேன், ஒன்றும் நடக்கலை. நடக்கும். எது முடியாதுன்னு விட்டியோ அது நடக்கும். லெண்ட் மீ யுவர் போட். அந்த படகுல தான் கர்த்தர் ஏறுறாரு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்க தெரியுமா? கரையில் நிற்கிறவங்களுக்கு அந்த கரையில் உள்ள உபதேசம்தான். ஆனால் ஆழத்தில் போகிற கொஞ்சம் பேர் இருக்காங்க பாருங்க. ஆழத்தில் தள்ளிட்டு போனார் பார்த்தீங்களா? கரையில் நின்னா சங்கரா கிடைக்காதுங்க, நெத்திலி கிடைக்கும். நெத்திலி கூட தலைப்புரட்டையும் கிடைக்கும், தவளைக்கு தலைப்புரட்டையும் கிடைக்கும். ஆழத்தில் போனால் வஞ்சரம் கிடைக்குங்க. கரையில் மீன் பிடிக்கிற ஆளா, ஆண்டவரை நம்பின ஆழத்தில் போ, அங்கே போய் தான் நீ வலைய போடணும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, இவனுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு படகும். அது எம்டி போட்டு தான், காலி படகு தான், கிழிஞ்ச வலை தான். அதை முன்பின் தெரியாத ஒரு ஆள் கேட்குறாரு. எப்படி கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு? நீங்கள் யார்? ஜீசஸ். எனக்கு தெரியாது. அதுவரை அவருக்கு தெரியாது, பேதுருக்கு தெரியாது. ஆனால் இயேசு சொன்னோன்னே கொடுத்துடுறாரு. எத்தனை பேர் கொடுக்குறது நீங்கள் நினைவாக இருக்கீங்க? என்ன, என் பிஸ்னஸே ஆண்டவர் கேட்டால் கொடுத்துருவேன். கை தூட்டுங்கப்பா, கை தூங்குப்பா. என் பிஸ்னஸை கேட்டால் கொடுத்துருவேன், என் பிள்ளையை கேட்டால் கொடுத்துருவேன், என் வீட்டை ஜெப வீடாக்கணும் நான் கொடுத்துருவேன், எதை கேட்டாலும் கொடுத்துருவேன். அப்படி ஒரு மனநிலைமை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தாங்க ஆசீர்வாதம், அவங்களுக்கு தான் ஆசை. கிள்ளி வைக்கிறவங்களுக்கு இல்லை, அள்ளி வைக்கிறவங்களுக்கு ஆசை. ஆனால் உங்களை பார்த்து கேட்குறேன், ஆண்டவர் கேட்டால் கொடுப்பீங்களா? இரவல் தான் கேட்குறாரு, இரவல் தான் கேட்குறாரு. நீ அவர்கிட்ட கொடுத்துட்டு கிடைக்காதுன்னு நினைக்காத. நீ கொடுக்குறத, நீ கிள்ளி கொடுக்குறத அள்ளி கொடுப்பார். நீ கொஞ்சமாக கொடுக்குறத அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பார். ஆண்டவர் எனக்கு நோன்னு சொல்லாமல் நான் என்ன கொடுக்குறேனோ அதில் தான் ஆசீர்வாதம் ஆரம்பமாகுது. ஆண்டவர் அந்த படகை எதுக்கு கேட்டார்? அவர் மீன் பிடிக்க போனாரா? இல்லை, பிரசங்க பண்ண தான் கேட்டார். உங்கள்கிட்ட ஏதாவது ஆண்டவர் கேட்டாருன்னா ஒரு காரியத்துக்காக மட்டும்தான் கேட்பாரு. அது என்ன தெரியுமா? அவருடைய ராஜ்யத்தின் பரம்புதலுக்காக, ஊழியத்துக்காக. நீங்கள் இந்த பாஷட்டை என்ன குடிக்கீங்களோ அதை ஒரு ஊழியத்துக்கு செலவழிப்பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இதுவரை ஒரு வீடு கட்டலை, ஒரு கார் வாங்கலை, இதுவரை எதுவும் வாங்கலை. ஆனால் ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் கடவுளுக்கே தான் கொடுப்பார். கொடுக்குற ஒரு மனசு இருக்கிறதுனா நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் ஜான் ஜேபஸ் கொடுக்குற மனசு இருக்கு, அதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கு தான், என்கிட்டேருந்து அவருக்கு அந்த டிஎன்ஏ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொடுக்கறது பிரியமான கதை நிரம்ப வச்சுட்டு கொடுக்குறது இல்லைங்க. 7 விதவை 2 காசு போட்டாங்க. ஆனால் எத்தனை பேர் காணிக்க போட்டிருப்பாங்க? ஆண்டவர் யார் அதிகமாக போட்டான்னு சொன்னார்? அந்த 7 விதவை அதிகமாக போட்டா. நிறைய வச்சுட்டு 1000 ரூபாய் வச்சுட்டு 10 ரூபா போடுறது இல்லைங்க. 1000 ரூபாய் வச்சுட்டு 1010 போடுறீங்க, அதுதாங்க உங்களை பாதிக்கும். நான் காணிக்க பிரசம் இன்னும் பண்ணலை. கேட்டால் கொடுப்பீங்களா? அதான் கேள்வி. தன் வியாபாரத்தை கேட்குறாரு, பீட்டருடைய பிஸ்னஸை கேட்குறாரு. அந்த போட்டு தான் அவங்க பிஸ்னஸ், எனக்கு கூடன்னு கேட்குறாரு.
ஒரு வார்த்தை சொல்லாமல் ஆண்டவருக்கு அவன் கொடுத்தான். அந்த படகுல ஏறி தான் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார். அதுக்காக ஆண்டவரை சோத்திருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய ஆண்டவர் சொன்னார், நீ ஆழத்தில் கரையில் இருக்கிற மக்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், ஆனால் உனக்கு எங்கே பண்ணுவேன் தெரியுமா? ஆழத்தில் பண்ணுவேன். நீ கரையில் என்னென்னு கேட்குற ஆளாக இருக்காத, படகுல ஏறி ஆழத்தில் போ, அங்கே உனக்கு பெரிய அற்புதம் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் கொடுக்கணும், கொஞ்சம் நிறைய கொடுக்கணும், நிறைய அதிகமாக. எவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் ஆசீர்வாதங்க. ஆண்டவரே, என் கையை விட்டு கொடுக்குறேன், காலை விட்டு கொடுக்க மாட்டேன், வாயை விட்டு கொடுக்குறேன், கண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன், கண்ணை கொடுக்குறேன், காதை கொடுக்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது. அனைத்தையும் கொடுத்து விடாவிட்டால் எனக்கு சரி. நீ கொடுக்க சொல்ல உங்களுக்கு மனசு இருக்கா? உனக்கு மனசு இருக்கா? கொடுக்குறதுக்கு மனசு இருக்கா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆழத்தில் போப்பா. ஆழத்தில் பயமாக இருக்குது. இன்னும் சொல்லியிருக்கோம், நேற்றுக்கு ராத்திரியெல்லாம் நான் பிரயாசப்படாமல் நல்ல ஃபிஷர்மேன், தண்ணியில் காது வச்சாலே தெரியும் அங்கேருந்து மீன் வருதுன்னு. நீங்கள் கார்பெண்டரில் உங்களுக்கு எப்படி தெரியும்? கார்பெண்டருக்கு எப்படி மீனை பெட்டி தெரியும்? ஆழத்தில் போக சொல்கிறீங்க. அதுவும் ராத்திரி தான் மீன் பிடிப்பாங்க, பட்ட பகலில் ஆழத்தில் போக சொல்கிறீங்க. கார்பெண்டர் நாசரேத்தூர் அருக்கு மீன் பிடிக்க மட்டும் இல்லை, மனுஷனையும் பிடிக்க தெரியும். அவர் பிடிச்சானா வலைகிளியை பிடிப்பார். அவர் பிடிச்சானா வலைகிளியை பிடிப்பார். அரைகுறையா பிடிக்கிறவர் இல்லை, அமைக்க குலுக்கி கொடுக்கிறவர். பூமி தாங்காது, பூமி தாங்காது அவர் கொடுத்தாருன்னா, பூமி தாங்காது அவர் கொடுத்தாருன்னா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்காது. வானத்தின் பலகனியை திறக்கிறார். நாங்கள் ஏங்க பலகனி திறக்கிறீங்க? கதவை திறந்தா என்னன்னு? கதவை திறந்தா சரிஞ்சு விழுந்துருமோ, அதனால பலகனியை திறந்து கொடுக்குறாரா? ஆமாம், இட்டம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறவன். எங்கள் வீட்டில் இடமே இல்லைங்க, நீங்கள் வந்து பாருங்கள், இடமே இல்லை. இங்கே எல்லாம் இடமே இல்லை, எல்லாம் நிரப்பி வச்சுருக்கு, எல்லாம் நிரப்பி வச்சுருக்கு, இடமே இல்லை. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஆண்டவர் அரைகுறையாக கொடுக்குறவர் இல்லை, அவர் பரிபூர்ணமாக அவங்களை ஆசீர்வதிக்கிறவர். என்னை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளை, ஆசீர்வதிக்கிற தேவன் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். எல்லாம் இருக்குது, ஒரு குறை இல்லை, ஒரு குறையின்றி உன்னை ஆசீர்வதிக்கிறவர், ஒரு குறை இல்லாமல் உன் ஆசீர்வதி. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறையெல்லாம் நிறைவாக்குவார். ஆழத்தில் வரைக்கும் ரெடியாக இருக்கீங்களா? தைரியம் இருந்தால் வாங்க. ஆனால் தைரியமாக போகலாம். ஏன் தெரியுமா? உன் படகுல இயேசு இருக்கிறார். தனியாக நீ ஆழத்தில் போப்பான்னு சொல்லலை, நான் உன் கூட தான் இருக்கிறேன்ப்பா. நான் இருந்தால் இந்த படகு அமிழாது, நான் இருந்தால் இந்த படகுல அற்புதம் நடக்கும். ஆண்டவர் ஆழத்தில் போய் வலையை போடுன்னு சொன்னார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், வலையை போட்டோன்னு வலையில் மீன் வந்து இன்னும் பெரிய அற்புதமாக எல்லா மீனும் படகுக்குள்ள வான வந்திருக்குமே? நான் சொல்கிறது புரியுதா? மீனே படகுக்குள் வா. வலையில் வான்னு சொன்ன ஆண்டவர் படகுக்குள்ள வான்னு சொன்னால் வரமா வர்றதா? இல்லை, யூ மஸ்ட் கோஆப்ரேட் ஃபார் ஹிம் டு ஆப்ரேட். ஒரு அற்புதம் நடக்கணும்னா உனக்கு பங்கு ஒன்று கர்த்தர் வச்சிருக்காரு. 8000க்கு மேலே வாக்குத்தத்தம் இருங்க, அத்தனை வாக்குத்தத்தம் சொல்லுது, நீ இப்படி செஞ்சா நான் அப்படி செய்வேன், நீ இப்படி செஞ்சா நான் அப்படி செய்வேன், நீ வலையை போட்டால் மீன் நான் கொடுப்பேன். கையை கட்டிகிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. நீ வலையை போட்டால் நான் உனக்கு மீன் கொடுப்பேன். எங்கே போடணும் கூட உனக்கு சொல்லித்தரேன். தெரியலப்பா, திக்கு திசை தெரியல, நான் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். திரள் கூட்டத்தில் என் கண்ணை வைத்து உன்னை கண்டுபிடித்தது மட்டுமில்ல, திரளான மீன் இருக்கும் கடல்ல, உன் வலையில் என்ன மீன் விழணும்னு எனக்கு தெரியும். சகலத்தை அறிந்தனா உன் வலையில் மீனை நான் போட வைப்பேன், வலை கிளிய வைப்பேன். உன்னை நிரப்புனது மட்டுமல்ல, பக்கத்து வீடையை நிரப்புவேன். சும்மா சும்மா கிருபா சிஸ்டர், கண்ணமூர்த்தி பிரதர் பேசுவாங்க, ஏன்னா அவங்களாம் பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களுக்கு சேர்ந்து தான் அற்புதம் நடக்கு. அருமையான அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் அந்த வீட்டுக்கும் சேர்ந்து அற்புதம் நடக்கு. ஒரே தெருவில் இருக்காங்க, அதான் மாறி மாறி சாட்சி சொல்லுவாங்க. ஏன்? ஒரு படகு நிரம்புனா பக்கத்து படகு நிரம்பும். ஆண்டவர் சொன்னார், பொங்கி வழியும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். உன் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சா இன்னொரு பாத்திரத்தை நீ கொண்டு வரணும், அதை நிரப்பணும். பேதுரு தனக்கு படகு நிரம்பினோன்னா, அப்பாப்பா வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நம்ம கொண்டு ஓடிடலாம்னு பார்த்தானா, இன்னொன்று பக்கத்து படகு சைகை காட்டினான். ஏன் வாதிருந்து கூப்பிடக்கூடாதா? மீன்காரங்களை விசில் அடிப்பாங்க, விசில் அடிச்சு கூடக்கூடாதா? ஏன் தெரியுமா? அவன் கை காட்டினா வாய் அடைச்சு போனான். அற்புதத்தை பார்த்து வாய் அடைச்சு போனான். வார்த்தையினால சொல்ல முடியாத அற்புதம்.
அப்படி ஆண்டவர் செய்வார். வாயினால் சொல்ல முடியாத அற்புதம், அவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துட்டு. காலி படகுல, கிழிஞ்ச வலையில படகு அமலத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக அற்புதம் நடக்குது. இன்னும் நடக்குது. அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். நடந்தவனை நிற்காதுங்க, நடந்து கொண்டே இருக்கும். ஒரு அற்புதம் யார் ஆரம்பித்தாங்களோ, எப்போ ஆண்டவர் ஒரு அற்புதத்தை ஆரம்பித்தாரோ அன்றையிலேருந்து நடந்து கொண்டே இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும். அடுத்த படகு நிரம்பும் வரையிலோ, அடுத்த படகு நிரம்பும் வரையிலோ. இந்த சபையில் நிறைய பேரை பார்க்குறேன், ஒரு ஆளுக்கு வந்து ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் மட்டும் இந்த இன்பத்தை அனுபவித்தால் மட்டுமல்ல, நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும். ஒருவருக்கு மட்டுமல்ல, ஊரருக்கு அது வேண்டும் என்கிற ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வரணும். நான் மட்டும் குணமடைஞ்சா போதாது, நான் மட்டும் சாப்பிட்டா போதாது, அத்தை வீட்டுக்காரங்களுக்கு ஷேர் பண்ணணும். இந்த அற்புதம், அந்த வாஞ்ச விருப்பத்தை நான் பார்க்குறேன். நான் பெற்ற இந்த அற்புதம் மற்றவங்க பெறணும். அதை ஏன் சைகை காட்டி நான் நினச்சி பார்த்தானா, பேச்சு இல்லை, பேச்சே இல்லை. நான் வாயினால் விவரிக்க முடியாத அவர் செய்த அற்புதம், வாதறக்க முடியலை. என்னுடைய எம்டி போட்டில் கிழிஞ்சு போன நெட்டில் இத்தனை மீனா, இத்தனை மீனா, இத்தனை மீனா, என்ன சொல்லுவேன். சில சமயம் பாட்டு பாடி ஆராதிப்பாங்க, வார்த்தையே வராது. சில சமயம் எனக்கு வார்த்தையே வராது, கண்ணீர் தான் வரும். நான் ஆராதிக்கும் போது கண்ணீரில் நான் ஆராய்ச்சிருக்கேன் ஆண்டவரை. டிஎஸ் சொல்ல சொல்ல ஆறாது, சொன்னாலும் தீராது. அத்தனை அற்புதம் எனக்கு செஞ்சுருக்காருன்னு சொல்லி கண்ணீர் வடித்து ஆண்டவரை நான் சோத்தரிச்சிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையர் அத்தனை பெரிய அற்புதத்தை எதிர்பாருங்க, அத்தனை பெரிய அற்புதத்தை எதிர்பாருங்க. லென் மீ யுவர் போட், உன் படகை எனக்கு இரவலாக தருவியா? அல்லேலூயா, அல்லேலூயா. சீமோனுக்கு கூட்டாளின செபதேயின் குமாரன் யாக்கோபு யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை போக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய். நீ பிரமிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறார். நீ பிரமிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறார். இந்த லூக்கா 5ஆம் அதிகாரம், திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டாயிற்று. அதான் நான் சொல்றேன், பிரமிப்புனா வார்த்தை வராதுங்க, வராதுங்க. பிரமிப்பா வார்த்தை வராது, கைதான் காட்டியிருக்காங்க. எனக்கு பேச முடியலை, அவ்வளோ பெரிய அற்புதம் என் படகுல நிரம்பி இருக்கு. வேணுமா வேண்டாமா? இந்த அற்புதம் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு காலி படகா, கிழிஞ்ச வலையா இருக்கலாம். நீ ஏதோ பழுது பார்த்து நீ செஞ்சிட்டு இருக்க. நீ பழுது பார்க்கவே வேண்டாம். அந்த காலி படகை அப்பாவிட்ட கொடுத்துடு, அந்த கிழிஞ்ச வலையை அப்பாட்ட கொடுத்துரு. உன்னுடைய பெஸ்ட்டை கேட்கலங்க, உன்னுடைய ஒஸ்ட்டை தான் கேட்குறாரு. உன்கிட்ட இருக்க பெஸ்ட்டை கேட்கலங்க, உனக்கு ஒஸ்ட்டை தான் கேட்குறாரு. அந்த ஒஸ்ட்டை பெஸ்ட்டாக்குவார், பெஸ்ட்டாக்குவார். எப்படி? நீ மீன் தானே பிடிக்கிற, உனக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம், அதை இன்னும் ஒரு பெஸ்ட்டாக போகிறேன். எப்படி தெரியுமா? மனுஷரை பிடிக்கிற ஆளாக மாற்ற போகிறேன். நீ மீன் பிடிக்க மாட்டாப்பா, நீ மனுஷனை பிடிப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு போட்ட வலையில 3000 ஆத்துமா வந்தது, 3000 ஆத்துமா வந்தது. அவனுக்கு படகுல 300 மீன் வந்திருக்கலாம். அவன் போட்ட ஆவிக்குரிய வலையில 3000 ஆத்துமா வந்தது. உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். அல்லேலூயா. மார்க் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் தம்முடைய சீடர்கள் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷனை உங்களுக்கு எதிர்படுவார், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதர்கள் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்த ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த விஸ்தாரமான மேல் வீட்டரையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். தன்னுடைய சீடர்கள்ட்ட பார்த்து, நம்ம பஸ்கா கடைசி விருந்து ராவிருந்து பண்ண போகிறோம், இது எங்கேன்னு கேட்குறாங்க சீடர்கள். அதுக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் போங்க, ஒருத்தன் தண்ணீர் கூட சுமந்துட்டு வரோம், அவன் பின்னாலே போங்க, ஒரு வீட்டுக்குள்ளே போய், எங்கள் ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு இடம் வேணும், எங்கள் ஆண்டவருக்கு. ஒரு வார்த்தை சொல்லாமல் பெரிய அறை,
கம்பளம் பிரிக்கப்பட்ட அறை மேல் வீடு காண்பிப்பான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் வீட்டில் ஆண்டவர் ஒரு அறையை கேட்குறாரு. அவர் பஸ்கா புசிக்கும்படியா ஒரு அறையை கேட்குறாரு. அது எப்படிப்பட்ட அறையாக இருக்குன்னு தெரியுமா? பெஸ்ட் அறையாக இருக்கணும். கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கணும். உங்கள் வீட்டில் உள்ளதுல பெரிய அறையாக இருக்கணும். அங்கே தான் கதரா போஜனம் பண்ணார். அங்கே தான் அவர் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து உங்களுக்கு சிந்தப்படுகிறார். என்னுடைய ரத்தம் எல்லா உலகத்திலையும் எத்தனை கோடி கிறிஸ்தவங்க இருந்தாலும் இதை நினைக்கிறாங்க. இது யார் வீட்டில் நடந்தது? ஒருவன் தன் வீட்டை இரவலாக இயேசுவுக்கு கொடுத்தான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இதயத்தை ஈஸியாக கொடுத்துடலாம். வீட்டை கொடுப்பீங்களா? வீட்டை கொடுப்பீங்களா? உங்கள் வீட்டில் ஒரு பெஸ்ட் அறை ஆண்டவருக்காக வைங்க பார்க்கலாம். அந்த அறையில் ஆண்டவரை கூப்பிடுங்க பார்க்கலாம். ஒருத்தன் வீடை கட்டுனானா, வீடை கட்டிட்டு ஆண்டவரே இந்த வீடை உமக்காய் டெடிகேட் பண்ணுறேன்னு சொன்னானா. அப்புறம் ஒரு சின்ன ரூம் வச்சுருந்தானா. அந்த சின்ன ரூமில் எழுதி வச்சுருந்தானா, அன்சீன் கெஸ்ட் அண்ட் சைலண்ட் லிசனர். ஏசு இந்த வீட்டுக்கு மறைவான விருந்தினர், அமைதியாக கேட்கிறவர். அந்த வீட்டில் ஆண்டவரில் ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. என்ன ரூம்? சின்ன ரூம். பெரிய மேல் வீடு, பெரிய மாடுலர் கிச்சன், பெரிய பெட்ரூம், கிங்ஸ் பெட் போட்டுட்டு ஹோம் தியேட்டர். இன்னொரு ரூமில் ஹோம் தியேட்டர் எல்லாம் இருக்குது. ஆண்டவருக்கு ஒரு குட்டி ரூம். ஆண்டோடைய கால் எவ்வளோ நீளம் தெரியுமா? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. எவ்வளோ பெரிய கால் வச்சுருக்காரு. அந்த கால் உள்ள ஆண்டவர் உனக்கு 10க்கு 10 இல்லை, 5க்கு 5 சாமி ரூமில் அவர் வர சொல்கிறார். அவர் வராரு. கூப்பிட்டாலும் அவர் வரல, வந்துட்டார். கள்ளம் வந்தானா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனானா. ஆண்டவரே இந்த வீட்டை உமக்காய் டெடிகேட் பண்ணினேன், கள்ளனை ஏன் உள்ள விட்டீர்? பாருப்பா, இந்த அறையை தான் எனக்கு கொடுத்த. ஒரு போர்டு கூட வச்சுருக்க, சைலண்ட் லிசனர் அன்சீன் கெஸ்ட்டுன்னு. அமைதியாக கேட்குறவர் மனைவான விருந்தினன் போர்டு நீ வச்சுருக்க. நான் என்னப்பா, நான் உண்மையான கடவுள். மற்றவங்கள மாதிரி விருந்துக்கு கூப்பிட்டா வீடெல்லாம் போயிட்டு வருவாங்க சிலர். உள்ள ரூமெல்லாம் போயிட்டு வருவாங்க. அவங்கள உட்கார சொல்கிறதுல இருக்க மாட்டாங்க. எல்லாம் பெட்ரூமை திறந்து பார்க்கணும், வாட்ரூமை திறந்து பார்க்கணும், கிச்சன் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கணும். சில விருந்தாளிகள் வருவாங்க நம்ம வீட்டுக்கு. என் ஆண்டவர் அப்படிப்பட்டவள பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அதனால் எங்கே வரல, சொன்ன இடத்துல இருந்தார். அப்போ அவன் சொன்னான், அப்போ நீங்கள் மேலே போயிடுங்க, நாங்கள் கீழே இருக்கிறோம். ஏன் கீழே இருக்கீங்க? அப்படியா, எங்கள் ஃப்ரிட்ஜில் சில உங்களுக்கு பிடிக்காத காரியம் இருக்கும். சாஃப்ட் ட்ரிங்க் மட்டும் இல்லை, ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்கும். எங்கள் பெட்ரூமில் சில சீரியலும் சினிமாவும் ஓடும், அது உங்களுக்கு பிடிக்காது. எங்கள் தலையான அடியில் கொஞ்சம் கருப்பு பணம் இருக்கும், அது உங்களுக்கு பிடிக்காது. பார்க்குறது எங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் பார்க்க முடியாது, எங்கள் செல்ஃபோனை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் பரிசுத்தமான தேவன் அல்லவா, மேலே இருங்க. மறுபடியும் கள்ளம் வந்தானா. இப்போ அவனுக்கு கோவம் வந்து சொன்னானா, சாவி ஆண்டவர் கையில் கொடுத்து இந்த வீட்டுக்கு நீங்கள் தான் ஓனர்னு சொன்னானா. என்னாச்சு தெரியுமா? அடுத்தட கள்ளம் வரைச்சமையும் ஆண்டவர் வெளியே போய் நின்னாராம். கள்ளம் சொன்னான், சாரி சார், ராங் நம்பர்ன்னு சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்கள் கொடுக்குற சமயத்தில் பெட்ரூம்லேருந்து கிச்சன்லேருந்து ஒவ்வொரு ரூம், பாத்ரூம் கூட அப்படியே பிரச்சனை இருக்கணுங்க. அப்படியே பிரச்சனை இருக்கணுங்க. ஒரு அறையில் உங்கள் பிரச்சனை இருக்காமல் இருக்கும். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதேன்னு சொல்கிறீங்களே, அது ஆலயம் இல்லைங்க, நம்ம வீடுங்க. எங்கள் வீட்டில் வந்து எல்லா ரூமும் நீ பாருங்கள். சேலஞ்ச் எங்கள் ரூம் எல்லாத்தையும் பாருங்கள். எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய வசனமும் பாட்டும் தான் இருக்கணும். யாரும் எதுவும் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் நான் தைரியமாக சொல்லுவேன், இந்த வீட்டில் ஆகாது, வெளியே போங்கன்னு தைரியமாக நான் சொல்லுவேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, என் வீடு ஜெப வீடு. இந்த சர்ச்சு மட்டும் ஜெப வீடு இல்லை, உங்கள் வீடு ஜெப வீடு. உங்கள் வீடு ஜெப வீடு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரே என் வீட்டை உமக்கு இரவல் தருகிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அவன் ஆண்டவருக்கு இந்த ராப்போஜனத்துக்கு இரவல் கொடுத்தான் இல்லையா? இதுவரையில் நம்ம சொல்கிறோம். நம்ம சொந்தமாக வீடு கட்டி கொடுத்தானா? சொல்லுங்க, சொந்தமாக கொடுத்தானா? அரை கிரவுண்டு கொடுத்தானா? ஆண்டவருக்கு அரை கிரவுண்டு நான் எழுதி கொடுக்குறேன். இல்லை, 1 மணி நேரம் இரவல் கொடுத்தான். அவன் பேரை சரித்திரம் சொல்லுகிறது. அவருக்காக விட்டதும் வெறுத்ததும் ஒரு நாள் நஷ்டமாகாதுங்க. உன் பெயர் எழுதப்படும், உன் பெயர் எழுதப்படும்.
ஒரு பெண்ணு விலையேறப்பெற்ற நலதம் என்னும் தைலத்தை, இதே அதிகாரத்தில் ஒரு அந்த 14 அதிகாரத்தில் சரி, விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலத்தை வெள்ளைக்கல் பரணியை வந்து அதை உடைத்து அவள் தைலத்தில் சரசில் ஊற்றினான். அவளை பற்றி ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? யார் பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளோ பற்றி பிரசங்கம் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்ட்டார். எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 ஆண்டுகள் ஆச்சு. அந்த பொண்ணை பற்றி நான் சொல்கிறேன். அவள் கொடுத்தது வாழ்க்கையில் பெருத்த ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அந்த மேல் வீடரை ஆண்டவர் கொண்டு போயிட்டாரா? எனக்கு எழுதி கொடுன்னு கேட்டாரா? விட்டுட்டு தான் போனார். என்ன விட்டுட்டு போனார்? அப்பத்தையும் ரசத்தையும் விட்டுட்டு போனார். உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் உன் வீட்டில் இருக்கிறது. உனக்காய் பிடிக்கப்பட்ட அவளுடைய சரீரம் உன் வீட்டில் இருக்கிறது. அது உன் வியாதியை குணமாக்கும், பிசாசை துரத்தும், பில்லிசூனை கட்ட ஒட்டைக்கும். நீ எதிர்பார்க்கிறது நினைக்கிறதுக்கு மேலான ஆசீர்வாதத்தை உனக்கு தரும். ஆமேன். நேரம் கடந்து போகிறபடியால் நான் என் வசனத்துக்கு நேரம் கடந்து போகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்திய எழுதின சுசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளும். மத்திய 21ஆம் அதிகாரம். நீ எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதை அவனோட குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இரவல். அவருக்கு ஒரு ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் ஏன் அவிழ்க்கிறேன்னு கேட்டால் சொல்லுங்க, ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவருக்கு என்ன வேணும்? ஒரு கழுதை வேணும். ஆண்டவருக்கு என்ன வேணும்? ஒரு படகு வேணும். ஆண்டவருக்கு என்ன வேணும்? ஒரு வீடு வேணும். அல்லையா சொல்லுங்க. இரவல் இரவல் இரவல். சொந்தமாக எதுவும் ஆண்டவர் வச்சதில்லை. உங்களுக்கு தெரியுமா? வேதம் முழுவதும் படித்து பாருங்க. ஆண்டவருக்கு சொந்தமாக இதாக இருந்தான்னு பாருங்க. எல்லாமே இரவல். ஆனால் இரவல் வாங்கினதை அப்படியே கொடுக்காம ஆசீர்வதிச்சு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, கட்டப்பட்டிருக்கும் கழுதை குட்டி எனக்கு வேணும். நடுசந்தில் கிடக்குது. அதுக்கு பாதை தெரியல, பாதை புரியல, யாரும் ஏறல, யாருமே பராமரிக்கல, யாருமே புல் போடலை, எல்லாரும் அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அது எனக்கு வேணும். அழகான குதிரை இருந்திருக்குமே அந்த ஊரில். ராஜாக்கள் ஒட்டகங்களில் ஏறினார்களே. இயேசு பிறந்தபோது ஒட்டகத்தில் கொண்டு வந்தாங்கல்ல பொண்ணெல்லாம். எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும், எனக்கு ஒரு குதிரை வேணும். நான் யார் தெரியுமா? ராஜாதி ராஜா. சொன்னாரா? இல்லை. எனக்கு என்ன வேணும்? கட்டப்பட்டிருக்கும் கழுதை குட்டி தான் வேணும். அல்லையா சொல்லுங்க பாருங்க. அது எப்படி வேணும்? எனக்கு சொந்தமாக இல்லை, இரவலாக வேணும். கட்டப்பட்டிருக்க கழுதை குட்டி, திசை தெரியாத கழுதைக்குட்டி, பாதை புரியாத கழுதைக்குட்டி, ஒருவரும் பயன்படுத்தாத கழுதைக்குட்டி. இந்த உலகத்தில் நான் எதுக்குமே பிரயோஜனமாக இல்லை, யாருமே என்னை பாராட்டுறது இல்லை, எனக்கு திறமை எதுவுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் கட்டப்பட்டு கிடக்கிறேன். பலவிதமான பண கஷ்டம், மன கஷ்டம், மான நஷ்டம், தனிமையின் உணர்வுகள், ஏமாற்றங்கள், தற்கொலையின் ஆவிகள், போராட்டங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், மன்னியாத தன்மைகள், துரோகங்கள். கட்டப்பட்டிருக்கிறேன். நான் வேண்டுமா? நான் இயேசுக்கு வேண்டுமா? என்னால் இயேசுக்கு என்ன பிரயோஜனம்? இல்லை, ஒன்று தான் தெரிந்து கொண்டேன். உண்மையில தான் நான் பவனி வருவேன், உண்மையில தான் நான் ஏறுவேன். நான் பெற்ற கனமும் மகிமையை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். என்னுடைய கனத்தை மகிமை எனக்கென்று வைப்பதில்லை. நான் உன்னை அழைத்தேன் என்றால், உன்னை நீதிமாக்கினேன் என்றால், உன்னை மகிமைப்படுத்துவேன். இரவல் கொடுத்த மகிமை கிடைக்கும். வெக்கப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிற நீ உன்னையே இரவலாக கொடுத்து போ. உன்னால் உனக்கு மகிமை வரும். எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ மகிமை வந்ததோ அந்த மகிமை உனக்கு வரும். அன்றைக்கி நான் கல்லனை பற்றி பிரசங்கம் பண்ணேன். அந்த சிலுவையில் தொங்கி கொண்டான்ல கல்லர், அவனுக்கு கடைசி வினாடியில் ஆண்டவர் பார்த்து சொன்னான், இன்றைக்கு ஆண்டவரை என்னை நினச்சிக்குங்கன்னு சொன்னான். நான் குட்டி பிரசங்கம் மெசேஜ் போட்டிருக்கேன் பாருங்கள் யூடியூப்பில். சின்ன ஜபங்கள் பெருத்த ஆசீர்வாதம். அதில் சின்ன ஜபம், அவனுக்கு ஜபமே பண்ண முடியாது, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கான், பண்ணா என்னை நினச்சிக்குங்க, அவ்வளோதான். ஆண்டவர் சொன்னா, என்று நீ என்னோடு ஒரு பரதேசில் இருப்பாய். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஆண்டுடைய
தூதர்களால் போற்றப்பட்ட ஆண்டவர் இந்த பூமியில் வந்து 33 ஆண்டுகள் பிதாவின் சித்தத்தை செஞ்சு பரலோகம் போறார். என்ன வரவேற்பு இருக்கு நினைச்சு பாருங்க. என்ன வரவேற்பு இருக்கும். எல்லா தூதர்களும் கைத்தட்டுவாங்க, வரவேற்பு கொடுக்குறது. அவருக்கு பின்னால யாரு போறா? இந்த கல். நம்ம ஒரு ஆளை பெருசா ஒரு வரவேற்பு கொடுக்குற வச்சிருக்கோமா? அவங்க வீட்டு டிரைவர் வந்து நம்ம டேபிள் உட்கார்றாரா? எப்படி இருக்கும்? பெரிய 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 ஆளுகள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவளுக்கெல்லாம் நம்ம விருந்து கொடுக்குறோம். அப்போ வெளியே இருந்து ஒரு டிரைவர் வந்து ஒரு நாள் உட்காந்துக்கிட்டாரு. அவர் கூட்டிகிட்டு வந்து அவர் வீட்டு வேலைக்காரன் வந்து மெயின் மேஜரில் உட்காந்தா எப்படி இருக்கும்? அப்படி சொல்லக்கூடாதான், ஆனால் நம்ம அப்படி தான் நினைப்போம். என்னடா அவருக்கு வேலைக்காரன் வந்து எங்கள் முன்னால் மெயின் மேஜரில் உட்காந்துருக்கணும். அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்க தான் செய்வோம், ஆனால் மெயின் மேஜரில் உட்காந்து எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மெயின் மேஜரில் அவனை உட்கார வைக்கப்படும். நான் சொல்ல போகிற செய்திக்கு நீங்கள் கை தட்டணும், சரியா? இது பெரிய வெளிப்படுத்தல். எத்தனை கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க இயேசு விரதத்தில். நம்பர் 1 யார் தெரியுமா? இந்த கள்ளன் தான். கை தட்டுங்க பாரு. எத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. எதுலையும் நம்பர் 1. நீல் ஆம்ஸ்ட்ராங் 3க்கு போயிட்டாரு, நம்பர் 1. எதாவது ஒரு பெரிய கண்டுபிடித்தத்தில் பெரிய ஒன்றில் நம்பர் 1. இந்த சிலுவையில் தொங்கின கள்ளன், எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டவன், உதவாதவன், அவனுக்கும் மரணத்துக்கும் 1 அடி தூரம், 1 இன்ச்சுன்னு சொல்லல. அவனுடைய ஒரே ஜபத்தில் டைரக்டாக ஆண்டவர் கூட பரலோகம் போயிட்டான். பரதீசில் இன்று நீ என்னோடு கூட இருப்பாய். நீ உதவாத ஒரு ஆளாக இருக்கலாம், நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம். இனிமேல் அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சது. உன் வாழ்க்கை முடிஞ்ச கதையல்ல, தொடர்கதை. தொடர்கதை. அவமானத்தில் முடிஞ்சிருக்கலாம், மகிமையில் தொடரும். வெட்கத்தில் முடிஞ்சிருக்கலாம், கனத்தில் தொடரும். வியாதியில் முடிஞ்சிருக்கலாம், உயிர்த்தலில் தொடரும். தனிமையில் முடிஞ்சிருக்கலாம், ஏற்ற துணையில் ஆரம்பமாகும். அவனை பார்த்தீங்களா? கட்டப்பட்டிருந்தவர் கழுதைக்குட்டி. ஆண்டவர் அந்த கழுதை மேலே ஏறின போது எல்லாரும் ஓசனான்னு சொல்லி ரெட் கார்பெட்டு போட்டு கிளைகளை போடுற சமயத்தில் இந்த கழுதைக்கும் கொஞ்சம் சல்யூட் கிடச்சிருக்கும். ஏன்னா அந்த ரெட் கார்பெட்டில் அந்த கழுதை தான் போயிட்டு இருந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் ஏறுறதுக்கு நீ தாழ்ந்து கொடுப்பியா? கழுதைக்கு இருக்க சோபம் இருக்குதுமா, உதைக்கும். ஒரு ஏறாத கழுதை இன்னும் உதைக்கும். ஆனால் அந்த உதைக்கிற சோபம் உள்ள கழுதை அப்பாவுக்கு குனிஞ்சு நின்றுது, ஏறிக்கும். ஒன்று நம்மள்ட்ட நிறைய சோபம் இருக்கும், உதைக்கிற சோபம் இருக்கும், வளைஞ்சு கொடுக்காத ஒரு சோபம் இருக்கும். நான் யாருக்கும் முதுகு வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு சோபம் இருக்கும். ஆனால் அப்பா ஏறுறதுக்கு வளைஞ்சு கொடுத்தேன்னா நீ கனப்படுத்தப்படுவாய், நீ கனப்படுத்தப்படுவாய். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த கழுதை திரும்ப எஜமான்ட்ட போச்சா இல்லையா? ஆண்டவர் கூட்டிகிட்டு போனாரா கழுதையை? சிலுவை வர கூட்டிகிட்டு போனாரா? அவர் மறுபடியும் நடை பயணம்தான் தொடர்ந்தார். அன்றைக்கி ஒரு நாள் தான் அவர் வந்து கழுதையில் ஏறினார், மற்ற நாளெல்லாம் நடை பயணம். அவருக்கு ட்ரெயின் இல்லை, அவர் கார் இல்லை, பைக் இல்லை, ஸ்கூட்டர் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் வாழ்க்கை முழுதும் நடை பயணம் பண்ணி இருக்கிறார். உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவருக்கு நடக்கணுங்க. நேற்றைக்கு நானும் பாஸ்டரும் வெளியே போயிருந்தோம். எத்தனையோ பேருங்க கண்ணீர்ன கண்ணீர். எனக்கு நாக்கில் ஊசி குத்தி, முதுகில் தேங்காய் ஹுக்கு வச்சு தேங்காய் வச்சு நடக்கிறாங்க. எத்தனையோ மைல் நடக்கிறாங்க. நேற்றைக்கு நடந்தது, இன்றைக்கி சென்னையில் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க. எனக்கு கண்ணீராக வந்தது. முதுகை கிழிச்சு அதில் ஒரு ஊசி போட்டு 3 தேங்காய் பின்னால் வச்சு நடந்தே போகிறாங்க, கால்நடையாக போகிறாங்க. இப்படியெல்லாம் உன்னை நடக்க சொல்லல ஆண்டவர். ஆனால் உன் தெருவில் நடப்பியா, 2 வீடு தள்ளி நடப்பியா, ஒரு ஆத்துமாவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு 3வது தெருவில் நீ நடப்பியா போய் சொல்கிறதுக்கு? இப்போ எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது, ஆனால் இந்த புழல் முழுவதும் நடந்திருக்கேன். ஒவ்வொரு வீடாக நான் போயிருக்கிறேன், ஒவ்வொரு வீடாக புழலில் ஒவ்வொரு வீடுக்காக சாரி கொடுத்துருக்குறேன், பிஸ்கட் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு வீடுக்காக நான் போயிருக்கிறேன். நாங்கள் அந்த ஸ்டேடியம் மீட்டிங் வைக்க சமயம் ஒவ்வொரு வீடாக நாங்கள் போயிருக்கிறோம். இப்போ என்னால் அவ்வளோ நடக்க முடியலை. வாலிப சகோதரி, உனக்கு பலன் இருக்கும் மட்டும் நட.
வாக் வித் காட், வாக்கிங் வித் ஜீசஸ், வாக்கிங் வித் ஜீசஸ். அப்பா, உனக்காக எனக்கு கால் கொடுத்திருக்கும் வரையில் என்ன நடப்பாப்பா, எனக்காக நடந்தீங்கப்பா. எருசலேம் தூள் படிந்த தெருவில் நடந்தீங்கப்பா. கப்பர்நகூம் போனீங்க, எரிகோக்கு போனீங்க, ஆண்டவரே கானானுக்கு போனீங்க. எவ்வளோ தூரம் நடந்தீங்கப்பா, எவ்வளோ தூரம் நீங்கள் நடந்தீங்க. உங்களுக்கு வாகனமே இல்லையே. பெரிய ஒரு சாக்கியம் இந்த கழுதைக்கு கிடைச்சது, ஆண்டவருக்கு வாகனமாய் மாறுவதற்கு. நீ ஒரு வாகனமாய் மாறுவியா? இயேசுவை சுமந்து செல்வதற்கு நீ ஒரு வாகனமாய் மாறுவாயா? நீ ஒரு வாகனமாய் மாறுவாயா? யாருங்க இயேசுவை சுமக்க முடியும்? எந்த காரும் ட்ரெயினும் பிளைனும் சுமக்காதுங்க, நீங்க தான் சுமக்கணும். தாயின் கருவிலிருந்து உன்னை சுமந்தவரை சுமப்பதற்கு உன்னை நீ அர்ப்பணிப்பாயா? ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தாயின் கருவிலிருந்து சுமந்தேன், முதிர் வயதில் உன்னை சுமப்பேன். அந்த தேவனை சுமக்கும் பாக்கியம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கடைசியாக முடிக்க நான் விரும்புகிறேன். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளும். மத்தேயு 28ஆம் அதிகாரம். தான் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தான். கண்மலையில் தனக்காக வெட்டி இருந்த கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்தான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனுக்குலத்தின் பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே, அரை நிர்வாணத்திலே, முள்முடி சூட்டப்பட்டவராய், உடலெல்லாம் காயமுற்றவராய், கடைசி சுட்டு ரத்தம் வர சிந்திக் கொண்டு நிற்கும் இயேசு, ஏலி ஏலி லாமா சமக்தானி என்று கதறி அழுது, ஆண்டவரே உம்மிடத்திலே என் ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தலையை கீழே போட்டார். ஒரு ஆள் இறந்தோன்னு கேட்பாங்க, யாருங்க சொந்தக்காரங்க, யாருங்க சொந்தக்காரங்க, பணத்தை கொண்டு போற யாருங்க சொந்தக்காரங்க? கைதியின் பணத்தை வாங்குவதற்கு யாரும் இல்லை. அவர் அரசாங்க கைதி. கேட்கிறேன், மத்தேயு எங்கே, லூக்கா எங்கே, மார்க் எங்கே? இன்னும் கேட்கிறேன், 5000 பேர் சாப்பிட்டாங்களே, 5 அப்பம் 2 மீனும் எங்க? பார்வை அடைந்தானே 10 மேயும் எங்க? எங்க? சுகமாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? நன்மையை பெற்றவர்கள் எத்தனை பேர்? ஒருத்தர் கூட வரலங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய தனியா தொங்குறாரு கல்வாரி சிலுவையில். இன்னும் கேட்குறேன், இயேசுவுக்கு சீடர்கள் இருந்தது மட்டுமில்ல, சொந்தக்காரங்க இருந்தாங்க. அவருக்கு 4 சகோதரர்கள் இருந்தாங்க, 2 சகோதரி இருந்தாங்க. எங்க எங்க? அண்ணாத பிணமா தொங்கிட்டு இருந்தார் கல்வாரி சிலுவையில். ஏன் தெரியுமா? அவர் ஒரு கைதி. அந்த கைதிக்கு சொந்தக்காரன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களே சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. ஆனால் அந்த அரசாங்கத்தில் ஒரு ஆள் இருந்தார். வேதம் சொல்கிறது, அவன் துணிந்து போனான். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அரிமத்தியா ஊரான யோசேப்பு துணிந்து போனான். பிலாத்து சொல்லியிருப்பாரு, நீயா நீயா உனக்கு கைதிக்கு என்ன சொந்தம்? நம்ம அரசாங்கத்தில் ஒரு அதிகாரி அல்லவா, இவ்வளவு தைரியமாய் வந்திருக்கிறாயே, உனக்கு எங்கே கல்லறை இருக்கிறது, எங்கே நீ பெர்மிஷன் வாங்கினாய்? சொல்லியிருப்பார், துணிந்து வந்திருக்கிறேன். யாருக்கும் துணிச்சல் இல்லை, எனக்கு துணிச்சல் இருக்கிறது. அவர் யார் என்று எனக்கு தெரியும். அவருக்காக என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தியாகத்தை செய்ய போறேன். எனக்காக வெட்டி வைத்திருக்கும் கல்லறை அவருக்கு நான் கொடுக்கிறேன். கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. நம்ம ஊரில் கல்யாணம் பெருசாக பண்ணுவாங்க. அடக்காரதுன்னு ஒரு பெட்டி கூட 100 ரூபா வாங்கிடுவாங்க. கள்ளி பெட்டி, கருப்பு பெயிண்ட் அடிச்சிடுவாங்க. சீப் ஃபியூனரல். ஆனால் இந்த அரிமத்தியா ஊரான யோசேப்பு காலத்தில் கல்லறைதாங்க விலையேற பெற்றது. அது மட்டுமல்ல, ஒருவரும் ஒரு காலம் வைக்கப்படுற அந்த கல்லறைனா இன்னும் விலையேற பெற்றது. அவன் எப்படிப்பட்டவன், எவ்வளோ பெரியவன் என்று காட்டுறதுக்கு ஒரு கல்லறையை வச்சிருந்தான். அதை இயேசுவுக்கு கொடுக்கிறான். அந்த உடலுக்கு சொந்தக்காரன் நான் என்கிறான். என்னை கர்த்தருடைய பிள்ளையே, அவன் வந்து அந்த கல்லறையில் இயேசு அடக்கம் பண்ணினான். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்,
கல்லறை கொடுத்தனா இல்லை, எதை கொடுத்தாலும் திரும்பி கிடைக்காது. கல்லறை கிடைக்குமா? கைத்தட்ட ரெடியாக இருங்க. 3ஆம் நாள் கொடுத்துட்டாரு கல்லறை. அரிமத்தியா ஊரான யோசேப்பு அந்த கல்லறையில் இருந்திருந்தால் அந்த கல்லறைக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அவன் இயேசுக்கு கொடுத்ததுனால இதுவரையிலும் உலக அற்புதத்திலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அத்தாட்சி இந்த ஒரே கல்லறை. இயேசு உயிர்த்தெழுந்தாரா என்ன தெரியும்? திறந்திருக்கும் கல்லறை. எத்தனை மகிமை அந்த அரிமத்தியா ஊரான யோசேப்புக்கு. இரவல் கொடுத்தார், திருப்பி கொடுத்தார். சாதாரண கல்லறை, இது மகிமையான கல்லறை. அந்த கல்லறை அல்ல, உயிர்த்தெழுந்த மகிமை நிறைந்த மகுடம் சூட்டப்பட்ட ஒரு இடம். அதுக்கு கல்லறை என்று இன்று பேர் இல்லை, மகுடம் சூட்டப்பட்ட ஒரு இடம். உயிர்த்தெழுதலின் வாசல், உயிர்த்தெழுதலின் வாசல். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா, இப்போ நான் இப்போ ஒன்று கேட்குறேன். ஆண்டவர் குடிப்பீங்களான்னா நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் எனக்கு அரை கிரவுண்ட் இருக்கு கொடுத்துட்றேன் சிஸ்டர் ஆண்டவருக்குன்னு சொல்லுவீங்க. அரிமத்தியா ஊரான கொடுத்த மாதிரி நானும் கொடுத்துருப்பேன்னு. இப்போ தான் ஆண்டவர் இல்லையே, அவர் மரித்து போயிட்டார, என்ன இருக்கு? நான் சொல்கிறேன், அவன் கொடுத்தது செத்த உடலுக்கு தான். ஆனால் நீங்கள் கொடுக்கறது ஜீவனுள்ள சரீரமாய சபைக்கு. அவன் கொடுத்தது மரித்து போன உடலுக்கு, நீங்கள் கொடுக்கிறது ஜீவனுள்ள சரீரமாகிய சபை. இயேசுவின் சரீரம் என்று சொல்லுவது சபை தான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய இரவல் கேட்கிறார். எப்படி இருக்கு டைட்டில்? நல்லா இருக்கா? இரவல் கொடுத்தவர் இரவல் கேட்கிறார். இல்லை என்று சொன்னா விடுவாரா? இல்லை என்று சொல்ல உரிமைதான் இருக்கிறதா? இல்லை, சொல்லுவோம். என் வாழ்க்கையே ஒரு இரவல் தான் ஆண்டவரே, நீ போட்ட இரவல் தான்ப்பா, நீ கொடுத்த இரவல் தான். என் வாழ்க்கையே ஒரு இரவல் தான். இரவல் கொடுத்த நீரே கேட்கின்றீரா? அது இல்லை என்று சொல்ல என்ன நியாயம்? என்ன நியாயம்? என்ன நியாயம் இருக்கிறது? உங்க சாதாரண புத்தியை வச்சே சொல்லுங்க. இரவல் கேட்டவங்க திரும்பி கேட்குறாங்களா? இல்லை என்று சொல்ல நியாயம் இருக்கிறதா? இல்லை. இரவல் கொடுத்த இறைவனே கேட்கின்றார். இல்லை என்று சொல்ல நியாயம் இல்லை. சொல்வீங்களா? நான் தர்றேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை வந்து காளி படகு கிழிஞ்ச வலை தர்றேன். அதை நிரப்பி அமுக்கி புலுக்கி சரிந்து விழும்படி கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக உனக்கும் கொடுத்து உங்க சொந்தக்காரங்களும் கொடுப்பார், பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொடுப்பார். ஆண்டவரே கொடுக்குறேனாப்பா. உன் வீடு ஒருவேளை அது அவன் மேல் வீட்டரை கம்பளம் போட்ட பெருசு பணக்கார இல்லை, அவர் குடிசைக்குள்ளேயும் தாராளமாக வருவார். அந்த குடிசைக்குள்ளே ஒரு இடத்த அப்பா வச்சிங்கன்னா அங்கே வருவார். அவர் பட்சபாதம் இல்லாதவர், முகதாட்சியம் இல்லாத, ஏழை என்று பணக்கார என்று பார்க்காதவர். சொல்ல போனால் தரித்திரருக்கு தான் சுவிசேஷம். பணக்காரனுக்கு அவர் வரலைங்க. பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அரிதென்று வேதம் சொல்கிறது. எத்தனையோ இந்தியாவில் கடவுள்னு சொல்லுவாங்க. அது யாரு கடவுள் தெரியுமா? பணக்காரனுக்கு கடவுள். எங்கள் ஆண்டவர் பேர் என்ன தெரியுமா? ஏழைகளின் தேவன். கைத்தட்டுங்க பாருங்க, ஏழைகளின் தேவன். நீ பணக்காரனா? நீ இல்லைப்பா, ஏழைகளின் தேவன். உன் வீட்டு அப்பாவுக்கு கொடுப்பியா? நீ ஒரு கட்டப்பட்ட கழுதைக்குட்டி மாதிரி இருக்கலாம், யாருமே உன்னை அடக்க முடியாது, யாருமே உன்னை ஏற முடியும், உன் மேலே எதுவும் சொல்ல முடியாது. நீ ஆண்டவருக்கு பணிஞ்சு கொடுப்பியா? உனக்கு ரெட் கார்பெட் விரிக்கப்படும். ஆண்டவரை சுமக்கிறதுக்கு என் கழுத்தை சாய்க்கிறேன், அவர் ஏறட்டும், அவர் போக சொல்கிற இடத்துக்கு நான் போவேன். நான் அவரை சுமந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு வழியை காட்டினா, ஒரு ஆளை காட்டினா நான் சுமப்பேன். என்னை சுமந்தவரை நான் சுமப்பேன். எது வேணாலும் அப்பாவுக்கு நான் செய்வேன். விட்டு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நான் இரவல் தான் கொடுக்குறேன். சொந்தமாக கொடுக்குறதுக்கு நீங்கள் கேட்கல, இரவல் தான் கேட்டீங்க. நான் இரவல் கொடுக்குறேன். நான் இரவல் கொடுத்தது கிழிஞ்ச வேலை, காலிப்படகு கட்டப்பட்டிருந்த கழுதைக்குட்டி, என் வீட்டு குடிசையில் ஒரு அறை,
கல்லறையை நான் கொடுக்க முடியாது. ஆனா கல்லறை போல நாட்டம் அடிக்கிற என் வாழ்க்கை, சகையு நாட்டமடித்த ஒரு வாழ்க்கை, லாசரஸ் நாரும், அதை கொடுக்கிறேன். கல்லறை போல்ற வாழ்க்கையை கொடுக்கிறேன். அதை என் உயிர்த்தெழுந்த மகிமையான மகுடமா மாற்ற உங்களால் முடியும் ஆண்டவரே. என்னை உமக்கு தருகிறேன், என்னை தருகிறேன் ஆண்டவரே. அன்கண்டிஷனல், எந்த விதமான கண்டிஷன் இல்லாம நான் உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ என்ன கேட்டாலும் இரவல் தானே கேட்குறாரு, திருப்பி கொடுக்க தானே போறாரு. உங்களை கொண்டு எங்கேயா ஓடிடுவாரா? அதை ஆசீர்வதிக்க தானே கேட்கிறார். அலங்கோலமான வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்ற தானே கேட்கிறார். காலியான கிழிஞ்சு போன வலையா இருக்கிற உன் வாழ்க்கையை நிரப்ப தானே கேட்கிறாரு. நாட்டம் அடிக்கிற வாழ்க்கையில மகிமையான உயிர்த்தலை கொடுக்க தானே கேட்கிறார். இல்லைன்னு சொல்ல உரிமை இருக்கா? இல்லை, நான் கெஞ்சி கேட்கல, மிஞ்சித்தான் கேட்கிறேன். நீங்க ஆண்டவருக்கு சொந்தம். என்னை நான் தருகிறேன்னு சொல்லுங்க, கரங்களை வைத்து காண்பீங்க. ஆண்டவரே, நான் தருகிறேன் அப்பா. என் வாழ்க்கையை உமக்கு இரவல் தான் கேட்டீங்க, நான் தருகிறேன். என் பிள்ளைகளை உனக்கு தருகிறேன், என் வீடை உமக்கு தருகிறேன், என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன். கரங்களை வைத்து காண்பீங்க. ஆண்டோட சொல்லணும், நான் தருகிறேன். நிறைய தடவை நீ ஓய்த்தி இருப்பீங்க. எனக்கு வித்தியாசமான ஒரு அழைப்பு, இரவல் கேட்கும் ஆண்டவருக்கு இரவல் கொடுக்க ஆயத்தமா. அதை ஆசீர்வதித்து கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா.